இது விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் இடையில் நடக்கும் போர். வேலூரில் விஜய் பேச்சு. வேலூரில் நடைபெற்ற பிரம்மாண்ட அரசியல் மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆளும் தரப்பிற்கு எதிராக முன்வைத்துள்ள அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் மற்றும் சவால்கள் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தேர்தல் என்பது சாதாரண அரசியல் போட்டியல்ல, இது தமக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே நேரடியாக நடக்கும் ஒரு போர் என்று விஜய் பிரகடனம் செய்துள்ளார். இதில் மக்களை நேசிக்கின்ற விஜய் வேணுமா அல்லது மக்கள் விரோத ஆட்சி நடத்துகின்ற ஸ்டாலின் சார் வேணுமா என்பதை மக்களை தீர்மானிக்க வேண்டுமென அவர் முழங்கினார். ஆளும் தரப்பிற்கு நேரடியாக சவால் விடுத்த விஜய், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இருந்த சொத்து மதிப்பையும் ஆட்சிக்கு வந்த பின்பு பெருகியுள்ள சொத்து மதிப்பையும் உங்களால் பகிரங்கமாக அறிவிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இது ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் எதிராக தமிழ்நாட்டு மக்கள் நடத்தும் போர் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுவதை விமர்சித்த அவர், கேட்கிறவர்கள் எல்லாம் கேசரி சாப்பிடுபவர்கள் என்று நினைத்துக் கொண்டீர்களா என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். தமிழக அரசியல் சூழலை ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காளையுடன் ஒப்பிட்டு பேசிய அவர், அந்த முரட்டு காளையை துணிச்சலுடன் அடக்க புறப்பட்டிருக்கும் சிறுவன்தான் தமிழக வெற்றிக் கழகம் என்று வர்ணித்தார்.